வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அறிவறிந்தோர் ஞாபகம் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். ஒரு காலியான பாத்திரத்தை நிமிர்த்தி தண்ணீருக்குள் அழுத்த அதில் நீர் நிறைந்துவிடும். பின்னர் அதை விட்டுவிட்டால் அது நீரில் முழுகி மறைந்து போகும். அதுபோலவே பார்த்தல், கேட்டல், முகர்தல், ஊறு, உணர்தல், சுவைத்தல் ஆகிய உணர்வுகளில் செயலாற்ற பழகிவிட்ட அறிவானது உணர்ச்சி நிலை எய்தி உணர்ச்சி மயமாகி தன் உண்மை நிலையினை இழந்து விடுகிறது. அதே பாத்திரத்தை தலைகீழாய் தண்ணீருக்குள் அழுத்தி பிடித்தால் அதில் நிறைந்திருக்கும் காற்றானது வெளியே போகாமல் நிலைத்து நிற்பதால் அப்பாத்திரத்தினுள் நீர் நுழையாது. அப்பாத்திரம் தலைகீழான நிலையில் நீர் நுழைய இடம் தராமல் மிதந்து கொண்டே இருக்கும். அதேபோல் தன் ஆதி நிலை அறிந்து அகண்டாகாரத்தில் விழிப்புடன் இருக்கும் அறிவு புலன்களின் மூலம் செயலாற்றிய போதிலும் அகண்ட ஞாபக வேகத்துடன் இருப்பதல்லாமல் புலனியக்க வேலை முடிந்தவுடன் தன் நிலைக்கு, விரிந்த எல்லைக்கு வந்து நிலைத்திருக்கும் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். இன்று பிறந்தநாள், திருமண நாள் காணும் அன்பர்கள், நண்பர்கள், மணவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வரணமென்று விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல் நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மணவளக்கலையில் இணைந்து உடல் நலம், உயிர்வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறைவுணர்வு பெற குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். இன்றைய திரை இசை தத்துவ பாடலாக நான் யார் என்ற தத்துவத்தில் தெளிவு பெற்றுவிட்டால் அனைத்து சீவன்களிலும் இறைவன் இருப்பதை உணர்ந்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் அருட்தந்தை நமக்கு அத்வைத தத்துவத்தை போதித்தது போல கவிஞர் வாலி எழுதிய ஒரு பாடல் நமக்கு நான் யார் தத்துவத்தை சொல்லும். நான் யார், நான் யார், நீ யார், நாளும் தெரிந்தவர் யார் யார், தாயார் மகன் யார் தெரியார், தந்தை என்பார் அவர் யார் யார், நான் யார், நான் யார், நீ யார், உறவார் பகையார் உண்மையை உணரார் உனக்கே நீ யாரோ, வருவார் இருப்பார் போவார் நிலையாய் வாழ்வார் யார் யாரோ, நான் யார், நான் யார், நீ யார், உள்ளார் புசிப்பார் இல்லார் பசிப்பார் உதவிக்கு யார் யாரோ, நல்லார் தீயார் உயர்ந்தார் தாழ்ந்தார் நமக்குள் யார் யாரோ, அடிப்பார் வலியார் துடிப்பார் மெலியார் தடுப்பார் யார் யாரோ, எடுப்பார் சிரிப்பார் இழப்பார் அழுவார்
எதிர்ப்பார் யார் யாரோ, எதிர்ப்பார் யார் யாரோ. நான் யார் நான் யார் நீ யார், பிணியார் வருவார் மருந்தார் தருவார் பிழைப்பார் யார் யாரோ. உயிரார் பரப்பார் உடலார் கிடப்பார் துணையார் வருவாரோ. நரியார் நாயார் கடிப்பார் முடிப்பார் நாளைக்கு யார் யாரோ. பிறந்தார் இறந்தார் நடந்தார் கிடந்தார் முடிந்தார் யார் யாரோ, முடிந்தார் யார் யாரோ. நான் யார் நீ யார். வாழ்க வளமுடன்.